கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. 25/4/2026, அதாவது 25ஆம் தேதி, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஓவியா மேடம்ங்கிறவங்க இந்தியன் ஹிஸ்டரியை பத்தி பேசுறாங்க. அதாவது ஜீவா ஹிஸ்டரி, வேர்ல்டு ஹிஸ்டரி, லீடர்ஸ், இந்தியன் ஹிஸ்டரி, அந்த தலைப்புல அவங்க ஒரு 20 நிமிஷம் பேசினாங்க. அப்போ அவங்க மேடம் நல்லா சிறந்த கருத்தை எல்லாம் எடுத்து பேசுறாங்க. அதனுடைய டாபிக் தலைப்பு என்னன்னா, ஆதி சமூகத்தில் இப்படி நடந்ததா? ஆதி காலத்துல ஆதி சமூகத்தில் இப்படி நடந்ததா? இதான் தலைப்பு. அது அவங்க சொல்லவும் சொல்றாங்க, வரலாறு தெரியாமல் வரலாறு படைக்க முடியாது. வரலாறு தெரியாமல் வரலாறு படைக்க முடியாது. வரலாறு அறியாத கூட்டம் உருவாகி வரும் அபாயத்தை நாம் உணர்கிறோம். அதை சரி செய்யும் வகையில் இளைஞர்கள் முதல் அறிஞர்கள் வரை, கல்வியாளர் முதல் கொள்கையாளர் வரை அனைவரும் அறிய வேண்டிய அரிய தகவல்களை பல தகவல்களை சுவாரஸ்யமாக வழங்கும் ஊடகமே இந்த ஜீவா ஹிஸ்டரி ஊடகம். அனைவருக்கும் தினந்தோறும் இதை படைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இப்ப இந்த 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 தலைப்புல ஓவியா மேடம் தான் பேசுறாங்க. அப்ப என்ன பேசுறாங்கன்னா, ஆதி காலத்தை பத்தி பேசுறாங்க. ஆதி காலத்தில் இப்படி நடந்ததா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறான். அப்படி நடந்ததா அப்படிங்கும் போது அவங்க ஒரு சந்தேகமே வந்துருச்சு. சரி, இவங்க இதுக்கு என்னென்ன ரெஃபரன்ஸ் புக்க ரெஃபர் பண்றாங்கன்னாக்கா, நம்பர் 1 முதல் புக் ஜான் ஜாக்கப் 1815 1887. அவர் ஆத்தர் ஆஃப் மதர், அந்த மாதிரி அந்த புக்கு அவங்க ரெஃபர் பண்றாங்க, ஜான் ஜாக்கப். அடுத்து 2வது லூயிஸ் ஹென்றி மோர்கன். அவர் யுஎஸ்ஏ காரர். முதல்ல சுவிட்சர்லாந்து, இப்போ இவர் யுஎஸ்ஏ காரர். இவர் ஆன்சியன் ஹிஸ்டரியில முக்கியமான ஆளு. அப்ப இந்த ஆன்சியன் ஹிஸ்டரியில யார் யார் எழுதினாங்களோ அந்த ஆசிரியர் பெருந்தகை மக்களுடைய புக்கை தான் இவங்க ரெஃபரன்ஸ் பண்றாங்க. 2 புக்கு. 3வது தி ஆரிஜின் ஆஃப் த ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி அண்ட் ஸ்டேட். அது இந்தியாக்காரரு. அவர் யாருன்னா ராகுல் சான்கிரிட். இந்த 3 பேரை அவங்க ரெஃபர் பண்றாங்க. இந்த 3 பேரை ரெஃபர் பண்ணி ஆதி மக்கள்கள் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரியை நமக்கு சொல்றாங்க. அதை சொல்லும் போது 2 டைப் குரங்குகளை காட்டுறாங்க. ஒண்ணு குனிஞ்ச குரங்குலேருந்து கடைசி குரங்கு நிமிர்ந்து நிற்கும். அது ஒரு குரங்கு, ஒரு போட்டோ காட்டுறாங்க. 2வது குரங்கு, சின்ன குரங்குலேருந்து பெரிய குரங்கு. அப்ப முதல் குரங்கு குனிந்த குரங்குலேருந்து லாஸ்ட் குரங்கு நிமிர்ந்து நிற்க பாருங்க, அது ஆண் குரங்கு. திருப்பி 2வது போட்டோவை கொடுக்கும் போது சின்ன குரங்குல இருந்து பெரிய குரங்கு, அது கடைசி குரங்கு தலைமை தாங்குவது பெண் குரங்கு. அங்க ஆண் குரங்கு, இங்க பெண் குரங்கு 2வது படத்துல. அப்ப பெண் குரங்க காட்டும் போது பெண்கள் தலைமை தாங்குவதற்கு ஒரு அடையாளமா காட்டுறீங்களே, பெண்கள் எப்படி தலைமை தாங்க முடியும், தலைமை பீடம் வர முடியும், இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு பல பேர் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க இந்த ஆதாரத்தை எடுத்து வைக்கிறாங்க. வைக்கும் போது என்ன சொல்றாங்க, சிம்பிளா சொன்னா, அதாவது ஆதி காலத்துல ஆண்கள் தான் தலைமை பீடத்துல உடையவங்க, தலைமை தாங்குவதற்கு தகுதியானவர்கள் ஆண்கள் தான், பெண்கள் இல்ல. இதுக்கு என்னன்னா, புராணங்களு, இதிகாசங்களு, அதாவது மத கோட்பாடுகளு, அடுத்தது ஆண்டவனுடைய கொள்கை, இந்த மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது ஆண்கள் தான் அந்த தலைமை தாங்குவதற்கு தகுதி உடையவர்கள், பெண்கள் இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்தபடியாக இந்த 2வது போட்டோ காட்டுறாங்க பாருங்க, போட்டோ காட்டிய குரங்கு. அந்த குரங்கை காட்டும் போதும் இந்த 3 ஆசிரியர்களையும் வச்சு அவங்க ஹிஸ்டரி சொல்லும் போது அதுல குறிப்பா லாஸ்ட் புக் எது, தி ராகுல் சன்கிட், அந்த புக்ல
கங்கை வரைன்னு ஒரு ஒரு புக்கு, அந்த புக்கையும் அவங்க காட்டுறாங்க. அதாவது வந்து எந்த புக்குன்னா, வாழ்கா முதல் கங்கை வரை, வாழ்கா முதல் கங்கை வரை. இந்த புக்கையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த புக்கையெல்லாம் எடுத்து காட்டி, ஆதி மனிதர்ல வந்து ஆண்கள் தான் தலைமை பீடம் உள்ளவர்கள். அதுக்கு புக்கு ரெஃபரன்ஸ். பெண்கள் வந்து தலைமை பீடத்துக்கு வரல. திருப்பி பெண்கள் தான் தலைமை பீடத்துக்கு வந்தாங்கன்னு இந்த புக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் பண்ணி இந்த குரங்குடைய 2வது படத்தையும் கோடிட்டு காட்டுறாங்க. இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப ஆண்கள் வந்து தலைமை பீடத்துக்கு கிடைக்க வர முடியாது என்பதை ஆதி மனிதர்கள் எப்படி சொல்றாருன்னா, ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்துல வந்து ஆண்கள், பெண்கள் இருப்பாங்க. அப்படி ஆண்கள், பெண்கள் இருந்தாலும், அந்த தலைமை தாங்குறதுல வந்து பெண்கள் தான் தலைமை தாங்க முடியும். ஆண்களுக்கு அந்த தகுதி இல்ல. அப்படிங்கிற மாரி சில கருத்துக்களை இவங்க இந்த புக்ல இருந்து எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா, அப்பா யாருன்னு யாருக்கும் தெரியாது. அதாவது இதுல இதுல முக்கியமா அவங்க சொல்றதுன்னா, ஆதி சமூகத்தில் வந்து அப்பா கிடையாது. அப்பா இருப்பாங்க. யாரு அப்பான்னு தெரியாது. அப்ப பெண் தான் தலைமை தாங்கறதுக்கு உள்ளவள் அப்படின்னு அவங்க காட்டுறாங்க. அதுல அவன் காட்டும்போது, பெண்கள் தலைமை தாங்குவது மட்டும் இல்லாம, அதுக்கு ஒரு ஒரு ஹிஸ்டரி சொல்றாங்க. எப்படி ஹிஸ்டரி சொல்றாங்க? பெண்கள் வந்து குரோதமான எண்ணத்துல உள்ளவங்க. அந்த குரோத எண்களைப் போல குரோதம் பெண்களுக்கும் உண்டு. பெண்களுக்கும் அந்த குரோதம் எண்கள் உண்டு. அதே சமயத்துல வந்து ஆண்களுக்கு இந்த வீம்பு, குரோதம், அந்த கொலை பண்ற எண்ணம் இதுவும் காமனா பெண்களுக்கும் இருக்குதுன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அப்படிதான் வந்து வாழ்கா முதல் கங்கை வரை அந்த புத்தகத்தில் கொண்டு வந்து அவர் ஒரு இந்தியன் ஆன்சியன்ட் ஹிஸ்டரி எழுதுறவர். இப்ப நமக்கு புரிஞ்சு போச்சு. ஆண்கள் வந்து தலைமைத்திலும் ஆதியில இல்ல, பெண்கள் தான். அதுக்கு ஒரு கதையும் சொல்றாங்க. அவங்க சொல்ல இந்த புக்குல உள்ள கதையை எடுத்து காட்டுறாங்க. எப்படின்னா ஒரு பாட்டி, அந்த பாட்டியுடைய பேர் நிசா. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை மலையெல்லாம் ஏறுறா. அவ்வளவு துடிப்பா உள்ள பெண் இருக்கும்போது, அந்த பெண்ணை பார்த்து இந்த அம்மா போராப்படுது. எவ்வளவு துடிப்பா இருக்கல, மான் மாதிரி குதிச்சு ஓடுறாளே, அவ்வளவு எனர்ஜி அவளுக்கு இருக்க, நம்மளால ஈடு கொடுக்க முடியாதுன்னு நினைச்சு, அந்த பெண்ணுடைய குழந்தை, நாளைக்கு இவளுக்கு பிறகு அந்த குழந்தை தான் வரும் தலைமை பீடத்துக்கு. ஆகவே அந்த குழந்தைய நம்ம இவளை கொன்னுடணும்னு நினைச்சு, அந்த குழந்தைய எடுத்து தண்ணியில போட்டுறாங்க. உடனே இந்த தாய்க்காரி வந்து குதிச்சு அந்த புள்ளைய காப்பாத்துறா. இந்த அம்மா வந்து அதை காப்பாற்ற முடியாது, அந்த குழந்தைய சாவடிக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த 2 பேரும் சண்டை வருது. 2 பேரும் சாகுறாங்க. இதுதான் ஹிஸ்டரி. அப்போ அந்த தலைமை பீடத்துக்கு பெண்கள் வரணும், பெண்கள் தான் இருந்தாங்க என்பதற்கு இந்த குரங்கு படத்தையும் இந்த 3 ஆதருடைய ஆன்சியன்ட் ஹிஸ்டரியுடைய வரலாற்றை காட்டுறாங்க. ஆண்களுக்கு ஆதில பங்கு இல்லை. ஏன்னா ஆண் யாரு, அப்பா யாருன்னு தெரியாது அப்படிங்கறத கரெக்டா சொல்றாங்க. இது இப்ப நம்ம என்ன அவங்கள்ட்ட நம்ம கத்துக்கிட்டோம்னா, ஓரளவு தலைமை பீடம் ஆண்களுக்கு இல்ல, பெண்கள் தான். அப்ப பெண்களுக்கு ஒரு ஆதாரத்தை இந்த புக்கு மூலியமா இந்த 2வது குரங்கு படம், பெண்களுக்குள்ள உறுப்போட இந்த 2வது குரங்க காட்டுறாங்க. அதை வச்சு அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க இதுக்கு எடுத்து காட்டுறாங்க. இதுல வந்து கருத்து வேறுபாடு இருந்தாலும், வேற புத்தகம் இருந்தாலும் இதை பத்தி நீங்க சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. இப்ப இவங்க பொது வெளியில யூடியூப்ல பேசுனதால இந்த 20 நிமிஷம் பேச்ச நானும் கேட்டேன். அப்ப இத பத்தி நம்மளோட விளக்கத்தையும் நாம சொல்லணும். அவங்க ஒரு கோணத்துல பேசுறாங்க. அவங்க கோணத்துல பேசும்போது அவங்க சில கருத்தை எடுத்து வைக்கிறாங்க. அந்த கருத்து யாருடைய கருத்துனா, இந்த ஆசிரியர் கருத்து சுவிட்சர்லாந்தை சார்ந்தவரு ஜான் ஜாக்கபு அப்படிங்கிறாங்க. 1815, 1887. 2வது வந்து லூயி ஹென்றி. அவரு யாருன்னா யுஎஸ்ஏ காரரு. அவரு வந்து எப்படின்னா 1818, 1881. அடுத்தது வந்து ராகுல் சங்கரிட்டு. அவர் 1893, 1963. எல்லாம் ஆன்சியன்ட் ஹிஸ்டரியில ஆத்தரா உள்ளவங்க. அதனால அந்த புக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் பண்றாங்க. பண்ணிட்டு இந்த மேட்டரை சொல்லும் போது இப்ப என்ன நினைக்கிறாங்க, இப்ப நம்ம அந்த மேடத்துக்கு ஓலியா மேடத்துக்கு கேட்கறதுன்னா, அவங்க இந்த கருத்தையெல்லாம் வைக்கிறாங்க பாருங்க. வச்சு இந்த ஆன்சியன் ஹிஸ்டரியை பத்தி பேசுறாங்க. ஆதி காலத்து மனிதர்களை பத்தி பேசும்போது, அந்த மனிதர்கள் எப்படி வந்தாருன்னா
குரங்கிலிருந்து தான் வந்தார்கள். குரங்கு வந்துச்சு, அப்படி வந்துச்சு, அப்படி வந்துச்சு, அப்படி வந்துச்சு, குரங்கு தான் வந்துச்சு. அப்ப குரங்கெல்லாம் காட்டி ஆண் குரங்கு தலைமை பீடம். அப்புறம் குரங்கெல்லாம் வந்து 2வது படத்துல பெண் குரங்கு தான் தலைமை பீடம். இதையெல்லாம் அவன் காட்டுறாங்க. அப்ப இவங்க காட்டுற அந்த இது வந்து பல புத்தகத்தில் எடுத்தாலும், இப்ப வந்து இந்த தியரி யார் சொன்னது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த குரங்கனுடைய தியரி. குரங்கில்தான் மனிதன் பிறந்தான் அப்படின்னு. இது குரங்கில்தான் மனிதன் பிறந்தான்ங்கிற இந்த கான்செப்ட் வந்து பொய்யுங்கிறத இன்னொரு ஆத்தர் வந்து அத ஃபைனல் ஆக்டர் பொய் அப்படி கிடையாதுங்கிறாரு. நம்ம ஜென்ரலா வந்து இது பொய்யுங்கிறதுக்கு நம்ம ஒரு 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 சின்ன ஒரு கொஸ்டின் கூட இருக்கலாம். குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் அப்படிங்கிறாங்க. அப்ப குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான்னு வந்து எத்தனையோ ஆண்டு வரைக்கும் அந்த மாதிரி நடந்தது இல்லை. உண்மையில நடந்தது இல்லை. அதுக்கு எந்த ஆதாரம் இல்லை. எழுதின புத்தகங்கள் கற்பனையான உள்ள புத்தகத்துல அந்த தியரியில இருக்கிற பிராக்டிக்கல்ல இல்லை. நம்பர் 1. 2வது வந்து குரங்குல இருந்து மனிதன் படைக்கப்பட்டான் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்தது அப்படின்னு சொன்னாக்கா குரங்கு மனுஷன் பேசுறா குரங்கு பேசல. குரங்குல மனிதன் வந்தா மனுஷன் நம்ம பேசணும்னுங்க, குரங்கு பேசணுமே பேசல. இப்படி பல வகையான அந்த தியரிய வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்ப இவங்களுடைய கருத்து வந்து இவங்க பல புத்தகங்கள் எடுத்து பேசும்போது இவங்ககிட்ட நாம கேட்கறதுன்னா, மேடம் நீங்க வந்து ஆன்சியன் ஹிஸ்டரி படிச்சு பேசும்போது அந்த உண்மையான தத்துவம் அப்படின்னு நீங்க எடுத்து சொல்லும் போது பல அறிஞர் பெருமக்களுடைய புத்தகத்தை ரெஃபரன்ஸ் பண்ணும்போது இன்னொரு அறிஞர் புத்தகத்தை நீங்க ஏன் ரெஃபரன்ஸ் பண்ணல? இதுதான் அவர் கேள்வி. அதாவது பல அறிஞர் புத்தகங்களை வந்து நீங்க ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்க. உங்களுக்கு முன்னால இன்னும் ஒரு புத்தகம் இருக்குது. தாலிக்கல் கித்தாபுங்கிறான் இறைவன். அது ஒரு கித்தாபு. நீங்க எடுத்து வைக்கிறதுலாம் கித்தாபு தான். கித்தாபுனா அரபுல புத்தகம். இந்த புத்தகம் பேர் சொன்னீங்க. அப்ப இறைவன் இன்னும் ஒரு புத்தகத்தை காட்டுறான். உங்க மீடு தாலிக்கல் கித்தாபு. இது ஒரு புத்தகம் தான். அது மாதிரி ஒரு புத்தகம்னு வைங்க. இப்ப பேசும்போது அப்படி சொல்றோம். அப்ப ஏன் அந்த புத்தகத்தையே நீங்க ரெஃபரன்ஸ் பண்ணல? அப்ப அதை ரெஃபரன்ஸ் பண்ணா மெய்ப்பொருள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மெய்ப்பொருள் என்பது காண்பது அறிவுங்கிறன்னா ஒன்ன வச்சு ஒன்ன கொண்டுதான் நம்ம அடைய முடியும். மெய்ப்பொருள் அறிவை கொண்டுனா இது ஒரு அறிவை சொல்லுது, இது ஒரு அறிவை சொல்லுது. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணாதான் மெய் அறிவு தெரியும். இல்லைன்னா பொய் அறிவு தான். அப்ப இந்த மனிதர்கள் அறிஞர் பெருமக்களுடைய புத்தகத்தை படிச்சு நீங்க ஆதி மனிதர்களுடைய நிலைப்பாட்டை சொல்லும் போது ஆதி மனிதர்களுடைய நிலைப்பாட்டை சொல்லக்கூடிய இந்த கித்தாப் தாலிக்கல் கித்தாப் அந்த கித்தாப் குரானை ஏன் நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கல? இதான். அப்ப அந்த புத்தகம் வந்து எடுத்துக்கங்கன்னு அந்த இறைவன் அந்த புத்தகத்தை கொடுத்தவரை சொல்றாரு. ஏன் இந்த புத்தகத்தை நீங்க ரெஃபரன்ஸ் எடுக்கல? உங்க இதயம் பூட்டா போடப்பட்டிருக்கிறது. ஏன் உங்களுடைய அறிவை நீங்க ஏன் சுருக்குறீங்க? விசாலமாக்குங்க இந்த புத்தகத்தையும் படித்துட்டு அப்படின்னு கேட்கிறாங்க. இதான் மெயின். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு குரோதம் இருக்குது, மர்டர் பண்ற எண்ணமும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜென்ரலா சொல்றீங்க. பெண்ணுக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு இந்த இருக்குன்னு இத வந்து இறைவன் வந்து சுட்டி காட்டுறான். தன்னுடைய வேதத்தை தாலிக்கல் கிதாப் அந்த புத்தகத்தை சொன்னா 64வது அத்தியாயம் 14வது வசனம். 64வது அத்தியாயம் 14வது வசனத்துல என்ன சொன்னா உங்களுடைய மனைவி பிள்ளைகள் உங்களுடைய மனைவிகளிலும் உங்களுடைய பிள்ளைகளிலும் குரோதம் எண்ணம் உள்ளவர்கள் இருப்பார்கள். அவரை நீங்கள் மன்னிக்கலாம் மன்னிக்காமல் இருக்கலாம்னு இந்த வசனம் சொல்லுது. அப்ப இந்த வசனம் வந்து ஆதி மனிதனுடைய நிலைமையை எடுத்து காட்டுது. ஆதி மனித நிலைமையை வந்து மனைவின்னு போட்டீங்கன்னா பிள்ளைன்னு போட்டீங்கன்னா இப்படி குரான்ல தட்டினீங்க மனைவி பிள்ளை பெண்கள்னு அப்படி படப்படம் எல்லாம் வந்துடும். நீங்க வருஷமா பார்த்துக்கலாம். இந்த மனிதனுடைய புக்கெல்லாம் ரெஃபர் பண்ற நீங்க ஏன் இந்த புக்கை ரெஃபர் பண்ணலங்கிறதா நம்முடைய கேள்வி. அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த ரெஃபரன்ஸ் புக்கை பாத்தீங்கன்னா இந்த 3 பேருடைய அறிஞருடைய கருத்தை விட இந்த அறிஞருடைய கருத்தை மேலோங்கும். அதான் இறைவன் சொல்ல அறிஞருக்கெல்லாம் அறிஞர் நான்கிறான், ஞானவான்களுக்கெல்லாம் ஞானவான்கிறான். இவங்க 8000 வருடத்தினுடைய ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்க. 8000 வருடத்தினுடைய ரெஃபரன்ஸ் சொல்ல முடியாது. ஆனா அவங்க சொன்னா கூட இந்த இவங்க எல்லாம் எடுத்தது எதுல இருந்தா வேதத்துல இருந்து தான் எடுத்திருப்பாங்க. 8000 ஆண்டு 6000 ஆண்டு 8000 ஆண்டுனா அப்ப உள்ள புத்தகத்துல இவங்க ரெஃபரன்ஸ் பண்ணாங்கன்னாக்கா வேதத்தினுடைய புத்தகத்துல தான் இருக்கும். அப்ப எத்தனையோ வேதங்கள் இருக்குது, எத்தனையோ புக்கு ரெஃபரன்ஸ் இருக்கணும். அதை எடுத்தா கூட
குறிப்பிட்டு இந்த குரான் இக்கிற படி, எது படி? கித்தாப் தாலிக்கல் கித்தாப், இந்த புத்தகத்தையும் படிப்பா. பல புத்தகத்தை படிக்கிறேன், இந்த புத்தகத்தையும் படி. இந்த புத்தகத்தை படிக்கும்போது ஆதி மனிதர்களுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்பதை இந்த புத்தகம் தெளிவா சொல்லுது. அதனால்தான் நம்ம ஓவியா மேடத்தை வந்து ஒரு ரிக்வஸ்ட், எல்லா புக்கையும் படிச்சீங்கன்னா இந்த புத்தகம் படிங்க. உங்களுடைய இந்த ஹோம்ஒர்க் நீங்க செஞ்சு படிச்சு எல்லாம் எடுத்துக்காட்டுங்க. அதையெல்லாம் நம்ம குறை சொல்ல, நம்ம எந்த குறையும் உங்களை சொல்ல. உண்மையில பாத்தீங்கன்னா நீங்கள்லாம் சிறந்த ஆய்வாளர்கள். அந்த ஆய்வாளர் எடுக்கக்கூடிய புத்தகத்துல இந்த புத்தகத்தையும் எடுத்துக்கொள்ளலாமே என்றுதான் நான் சொல்றேன். தட் இஸ் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட். மற்றபடி ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நீங்க முற்றுப்புள்ளி வைக்கிறீங்க பாருங்க, அந்த முற்றுப்புள்ளி வந்து சந்தேகத்தில் இருக்குது. ஆனா இந்த புத்தகம் உங்கள் சந்தேகத்தை பரிபூர்ணமா கிளீன் பண்ணும், சந்தேகமே இல்லாம இருக்கும். அதான் சொல்லுவான் தாலிக்கல் கித்தாப், அந்த புத்தகத்தை பார்ப்பா. அந்த புத்தகம் இதுல பொய் இல்லைங்களா? அப்போ உண்மையும் பொய்யும் பிரித்து அறியக்கூடிய தன்மையை இந்த புத்தகம் கொடுக்குது. ஆகவே இனி ஒரு தடவை ஏதாவது நீங்க ரெஃபர் பண்ணோம்னா, தட் இஸ் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட். நீங்க இந்த தாலிக்கல் கித்தாப், இந்த புத்தகம், அந்த புத்தகமான இந்த குரானை நீங்க ரெஃபரன்ஸுக்கு எடுங்கன்னு கூறி நிறைவு பண்றேன். நன்றி, வசலாம்.